பாடலாம். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. முழு உள்ளத்தோடு இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே. ஆமாப்பா, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே உலகளவு இனிலே இறங்கி வந்தவரே. கேளுங்க. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. ஆத்மதாகம் ஆத்மதாகம் தீர்க்கவாரு இந்த வேளையிலே. அல்லேலூயா. ஆத்மதாகம் தீர்க்கவாரு இந்த வேளையிலே. உம்மே ஆவியானவரே உலகளலலலலமோ. ஆவியானவரே, இந்த வேளையிலும் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நீர் இறங்கி வாங்கப்பா. இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. முழு உள்ளத்தோடு இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இப்போ வாரும் இறங்கி. எஸ், முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு. சிறைச்சாலையிலும் இறங்கி வந்து சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை குலுக்குகிற சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களையும் உலுக்குகிற ஒரு தேவ பிரசன்னம் சிறைச்சாலையின் உள்ளிலும் இறங்கி வரும் என்றால், ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து கேட்கிறோம் அப்பா. இன்று நாங்கள் ஒருமித்து கேட்கிறோம். நாங்கள் ஒருமித்து கூடியிருக்கிற இந்த ஆலயத்தின் நடுவிலும் ராஜா, ஆண்டவரே, இந்த சபையின் நடுவிலும் உங்க பிரசன்னம் அப்பா. ஜனங்களுடைய விடுதலைக்காய், தேவ பிள்ளைகளுடைய உயர்வுக்காய், தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காய் என் தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தோடு தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தோடு எங்கள் மத்தியில் இறங்கி வர வேண்டுமாய் கேட்கிறோம். எங்கள் மத்தியில் இறங்கி வர வேண்டுமாய் கேட்கிறோம். நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் வந்தால் போதுமப்பா.
உங்க பிரசன்னம் வந்தால் போதும் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இடத்திலே எங்களுக்கு விரோதமான கட்டுகள், எங்களுக்கு விரோதமான எல்லா கட்டுகளும், சாத்தானுடைய எல்லா கண்ணிகளும் தெரிக்கப்படும். உங்க பிரசன்னம் மட்டும் போதும் அப்பா. உங்க பிரசன்னத்தால் எங்களையும் நிரப்பும். எத்தனை பிள்ளைகளுக்கு உள்ளத்துல இருந்து கேட்க முடியும்? வாய்களை திறந்து கேளுங்க ஆண்டவரே. சிறைச்சாலையின் மத்தியில, சிறைச்சாலைக்கு உள்ளாலும் இறங்கி வர முடியும் என்றால் ஆண்டவரே, எங்களுடைய காரியம் எம்மாத்திரமப்பா உம்மால் முடியும் ஆண்டவரே. இன்று ஆண்டவரே, கண்ணீரோடும் கவலையோடும் வேதனைகளோடும் தேவ சமூகத்தில் வருகிற பிள்ளைகள் ஒருவரும் வெறுமனே போகாதபடி தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்த ஆவியானவரை வரவேற்கலாமா? எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. ஆமென். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தி நீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தி நீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் சந்தோஷமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சொல்லுங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. சொல்லுங்க. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே.
தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்த உம்மை பாடுவேன் ஆண்டவரே. அலங்கோலமாய் இருந்த என் வாழ்க்கைய அலங்காரமாய் மாற்றியதை நினைத்து பாடுவேன். சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சொல்லுங்க. சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே எண்ணி பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். பொழுதியில் இருந்து எடுத்தீரையா எந்த தலையை நீர் உயர்த்தி நீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா எந்த தலையை நீ உயர்த்தி நீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. சத்தம் உயர்த்தி கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத ஆமென். உணர்ந்து உணர்ந்து எஸ் எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. சொல்லுங்க. கோடி கோடி நன்றி சொன்னா ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு சொல்லலாம். கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமென் ஆமென் ஆமென். சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சொல்லுங்க. சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு
சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியர் போற்றி பாடுவேன். புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்த தலையை நீர் உயர்த்தி நீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்த தலையை நீர் உயர்த்தி நீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கது வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலோ ஆமென். உமக்கு ஈடு ஆகுமப்பா, எதுவும் உமக்கு ஈடு இல்ல ராஜா. நீர் எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைக்கும் போது நாங்கள் என்ன செய்தாலும் அதற்கு ஈடாகாத ஆண்டவரே. ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, என் நாட்கள் முடியும் வரை ஆமென். பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை என் நாட்கள் முடியும் வரை இயேசுவே ஆமென். மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை இயேசுவே என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபை தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. அப்பா எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபை தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை அப்படியே ஒரு சமர்ப்பணத்தோடு ஆமென். என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே
கரங்கள் உம்மை மட்டுமே ஆராதிப்போம் அப்பா. உம்மையே எங்கள் ஜீவனுள்ள நாள் வரை, எங்கள் உயிருள்ள நாள் வரை எங்கள் ஆராதனைக்கு பாத்திரரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. ஆண்டவரே, நன்மை செய்கிற நாயகனே, உம்மை மட்டுமே ஆராதிப்போம். நாட்கள் முடியும். கரங்களை உயர்த்தி முழு உள்ளத்தோடு என் சுவாசம் ஒழியும் வரை ராஜா, எங்கள் ஜீவன் உள்ளவரை அப்பா, எங்கள் மூக்கில் சுவாசம் உள்ளவரை, எங்கள் ஜீவன் எங்களை விட்டு பிரியும் வரை உம்மை மட்டுமே ஆராதிப்போம் அப்பா. எத்தனை பிள்ளைங்களுக்கு உள்ளத்துல இருந்து சொல்ல முடியும்? எஸ் எஸ், அப்படியே துதிக்கலாம். எஸ் yes yes yes. oh la 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 rika la 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 la. நல்ல நல்ல பலத்தோட வாய்களை திறந்து எஸ், உம்மை மட்டும் ஆராதிப்போம் அப்பா. உம்மை மட்டுமே ஆராதிப்போம். நன்றி ராஜா, இந்த மகிமையான வேளைக்காய் நன்றி. இந்த நாள் எங்களுக்காய் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்த நாள் ராஜா. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? இந்த நாள் எனக்காய் உருவாக்கப்பட்ட நாள். இந்த நாள் எனக்காய் தேவன் நியமித்த நாள். நன்றி ராஜா. இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தடைப்பட்ட குடும்பங்களை கூட ஒருவேளை வர்ற வழியில இருந்தாங்கன்னா சீக்கிரமா அழைத்து கொண்டு வாங்கப்பா. தீரிந்தோர் முன்னே என்னை துதி பாட வைத்தீரையா. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தூற்றி திரிந்தவர்கள் முன்னே, தூற்றி திரிந்தோர் முன்னே என்னை துதி பாட வைத்தீரையா. தூஷணம் சொன்னோர் முன்னே என்னை தலை நிமிர செய்தீரையா. தூஷணம் சொன்னோர் முன்னே என்னை தலை நிமிர செய்தீரையா. உங்க அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறவில்லையே. குறைகள் இருந்தும் கிருப விட்டென்ன விலகவில்லையே. சத்தமா, அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறவில்லையே. குறைகள் இருந்தும் கிருப விட்டென்ன. ஒரு முறை கூட மறுபடியும், அழைத்த அழைப்பும் மாறவில்லையே. இருந்தும் கிருப விட்டென்ன விலகவில்லையே. சொல்லுங்க, அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறவில்லையே.
குறைகள் இருந்தும் கிருபை விட்டென்ன விலகவில்லையே. என்ன மறக்கலையே, என்ன வெறுக்கலையே. கையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன மறக்கலையே, என்ன வெறுக்கலையே. சத்தமா. என்ன மறக்கலையே, என்ன வெறுக்கலையே. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன மறக்கலையே, என்ன வெறுக்கலையே, என்ன மறக்கலையே, என்ன வெறுக்கலையே, என்ன மறக்கலையே, என்ன வெறுக்கலையே. அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. நம்மை மறக்காத தெய்வம், நம்மை வெறுக்காத ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபை உள்ள கரம் எங்கள் மத்தியில் நீட்டப்படட்டும். இந்த மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். வரவேண்டிய ஜனங்களை எல்லாம் தடைகளை மாற்றி கர்த்தர் கொண்டு வாரும். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆமென். நம்முடைய கரங்களை நீட்டி இன்னைக்கு தொடணும் ஆண்டவரே. பிரைஸ் காட். வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துட்டு போ அப்படின்னு எதையுமே தேவன் திணிக்கிறவர் அல்ல. நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்று பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அதிலே மனிதர்களை கொண்டு போய் வைத்தார். ஆதாமை, ஏவாளை. அங்க எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், அதெல்லாம் உனக்கு பிளஸிங் அப்படின்னு நிறைய ஆசீர்வாதத்தை சுற்றி வைத்து விட்டு நடுவுல ஒரே ஒரு சபிக்கப்பட்ட விலக்கப்பட்ட விருட்சத்தை வைத்தார். ஆமென். மனிதன் விழுந்து போவதற்கு முன்பாக நிறைய ஆசீர்வாதம் அவனை சூழ்ந்திருந்தது. ஒரே ஒரு சாபம் தான் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மனிதன் விழுந்து போனதற்கு பின்பு உபாகமம் 28வது அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது 14 ஆசீர்வாதங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. 54 சாபங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஒன்னு தானன் தொட்டாம் பாருங்க. அந்த ஒன்ன கீழ்ப்படியாம மீறி தொட்ட உடனே அந்த ஒன்னு 1000 வாசல்களை, சாபங்களை அவன் வாழ்க்கையிலே கட்டவிழ்த்து விட்டது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடணும் தேவ பிள்ளைகள். ஒண்ணுதானேன்னு நம்ம தொடுவோம், ஒண்ணுதானேன்னு நம்ம செய்வோம், ஒரு சின்ன விஷயம்தானே அப்படின்னு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். நமக்கு பார்த்தா நம்மை சுற்றி சுற்றி ஆசீர்வாதம் இருப்பதை போல தெரியும். நடுவுல ஒரே ஒரு மரம், ஒரே ஒரு விருட்சத்தின் கனி மட்டும்தான் விளக்கப்பட்டது போல தெரியும். அந்த ஒன்று தானே, சின்னது தானே, பரவாயில்ல பார்த்துக்கிடலான்னு நம்ம தொட்டோம்னா அது பல வாசல்களை நமக்கு திறந்து விட்டுரும், பல பாதிப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி விட்டுரும். முக்கியமாக வாலிபர்கள்லாம் நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பறக்க வைக்கிற, எழுச்சி உண்டாக்குகிற ஒரு ஒரு பிரசங்கத்தை செய்துவிட்டு போக நான் வரல. உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க, உங்களை உணர வைக்கிற ஒரு வார்த்தையை தந்துதான் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். உனக்கு முன்பாக நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நானா எதையும் கையில் எடுத்து கொடுக்க மாட்டேன், நானா எதையும் திணிக்க மாட்டேன், நானா எதையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா உனக்கு முன்னால் இந்த ரெண்டும் இருக்கு. ஆனால் என் சத்தத்துக்கு உன் காதுகள் செவி கொடுக்குமானா உன்னால ஆசீர்வாதத்தை செலக்ட் பண்ண முடியும். அல்லேலூயா. உங்களால ஆசீர்வாதத்தை தெரிந்தெடுக்க முடியும். ஆமென்.
நீங்க ஆசீர்வாதத்தை எடுப்பதற்கு நேராக உங்கள் கரங்கள் போகும். ஏன்னா எந்த மனிதனையும் சபிப்பது தேவனுக்கு பிரியமே கிடையாது. ஆமென். என்னாகமம் 24:1 மிக தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். படிங்க அந்த வசனத்தை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப தேவனுக்கு பிரியமானது என்ன? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமானது என்ன? ஆசீர்வதிப்பதுதான். பிரைஸ் காட். அதனாலதான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், சாபத்தையும் வைத்திருக்கிறார். ஆனா ஏன் சாபத்தை அங்க வைத்தார் தெரியுமா? நாம் அவருடைய சத்தத்தை கேட்க பழக வேண்டும் என்பதற்காகத்தான் ரெண்டையும் வைத்தார். ஒரு குழப்பமான சூழ்நிலை, அல்லேலூயா, உங்க வாழ்க்கையில சில குழப்பமான பாதையின் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா? சில இடத்துல நீங்க ஸ்டக் ஆகி நின்று குழம்புறீங்களா? சில வேலைகளை செய்வதற்கு, சில காரியங்களை நிகழ்த்துவதற்கு நீங்கள் குழம்பி போய் கிடக்கிறீங்களா? இடத்திற்கு போகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நீங்கள் சாபத்திற்கு நீங்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. சத்தமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். சத்தமா பக்கத்துல சொன்னீங்களா? உங்களை பிளஸ் பண்றது தான், சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் நம்ம ஆண்டவருக்கு பிரியம். வேற எதுவும் உங்களை பிழியறது, கசக்கிறது, நசுக்கிறதெல்லாம் அவருக்கு பிரியம் இல்லை. ஆனா அவர் அதை செய்யறார். ஏன் செய்யறாருன்னா, நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற இடத்துக்கு வந்து சேரணுன்றதுக்காக அதையெல்லாம் ஆண்டவர் செய்யறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. வாரினாலும் கடிவாளத்தினாலும் உன் வாய் கட்டப்பட்டால் ஒழிய கிட்டே சேராத புத்தி இல்லாத கழுதையை போல இருக்க வேண்டாம். ஏன் தூண்டில போடுறாரு? ஏன் வாயை கட்டுறாரு? ஏன் துரடு போடுறாரு? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான், அவர்கிட்ட நீங்க வரணும், அவர்கிட்ட நீங்க சேரணும். அல்லேலூயா. பழைய சண்டே ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பாட்டு எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது, இன்னும் கிட்டே கிட்டே சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்போ சண்டே ஸ்கூல் பாட்டெலாம் நமக்கு மறந்து போச்சு. அந்த காலத்தில் பந்தி எல்லாம் போடும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு தெரியுமா? ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன். இப்பெல்லாம் பந்தியெல்லாம் எல்லாம் பஃபேவாயிட்டு எல்லாம். அதுவும் இந்த பாட்டையும் பாட மாட்டாங்க. நம்ம ஆகாயத்து பட்சிகளை பற்றி பாடுனா அது இருக்கிற முட்டையை தூக்கிட்டு போயிட போகுது. காக்கா இறைச்சியும் அப்ப துண்டையும் கொண்டு போயிடுச்சாமே, அந்த மாதிரி நம்ம தட்டில் இருந்து அதை கொண்டு போயிட போகுது. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஏதாவது காணா போயிட போகுதுன்ட்டு இப்போ ஜெபிக்கிறதுக்கெல்லாம் நேரமே இல்லை. ஆமென். காஞ்ச மாடு கம்புல பூந்தா மாதிரி தான். அதான் கண்டதையும் தின்றான் குண்டனானான். ஜெபம் பண்ண கூட நேரம் இல்லை. சாப்பாடு தட்டில் சாப்பாடு விழுந்த உடனே அள்ளி உள்ள தள்ளுறது. ஆமென். அதனால தான் அது போய் செமிக்கிறதுக்கு முன்னால சுகர் ப்ரெஷர்லாம் ஏற்றி விடுறது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமென். இன்னைக்கு இந்த பழைய பாட்டெல்லாம் போச்சு. இன்னும் சொல்லுங்க, இன்னும் கிட்டே கிட்டே சேர்த்து கொள்ளுமே. சொல்லுங்க சகோதரா, சத்தமா. அபிஷேக், ஜெய்சன், சத்தமா சொல்லுங்க, இன்னும் கிட்டே கிட்டே சேர்த்து கொள்ளுமே. என்ன கிட்ட கிட்ட போறதுனால என்ன பாஸ்டர் கிடைக்கும்? ஏன் கொஞ்சம் தூரமா இருந்தாதான் என்ன? உங்க வாழ்க்கையில உங்க அற்புதம் தேவையா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவ பர்வதத்தின் பின்புறமாக ஆடுகளை மேய்த்து கொண்டு மோசே வந்தபோது அவன் அந்த பர்வதத்துல அந்த மலை உச்சியில ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் வேகல. அங்க அவன் என்ன சொல்றான்? படிங்க 2:3வது வசனம் படிங்க. அப்பொழுது மோசே, இந்த முள்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அற்புத காட்சியை பார்ப்பேன். ஹல்லேலூயா.
எப்பெல்லாம் நீங்க கர்த்தர் கிட்ட, தேவன் கிட்ட, தெய்வ சமூகத்துக்கிட்ட, அந்த அக்கினி கிட்ட, தரிசனத்துக்கிட்ட, அந்த காட்சி கிட்ட, ஆமென், உங்க அழைப்பு கிட்ட நெருங்கி வருகிறீர்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புத காட்சி காத்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் காத்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் காத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நீங்க பார்க்கணுமா? எங்க வரணும்? சத்தமா சொல்லுங்க, எங்க வரணும்? கிட்ட. எதுக்குன்னா நம்மை கிட்ட கொண்டு வருவதற்காக. அல்லேலூயா. வாய் கட்டப்பட்டால் ஒழிய, துரடு போட்டால் ஒழிய கிட்டே வராத புத்தி இல்லாத கழுதையை போல, புத்தி இல்லாத கழுதையா இருந்தாலும் அதை கிட்ட கொண்டு வருவதற்கு தான் தேவன் விரும்புகிறார். அப்படி அவர் கிட்ட வந்து அவர் சத்தத்தை கேட்க பழகிட்டோம்னா, நல்ல கவனிங்க, அவருடைய குரலை கேட்க பழகிவிட்டால், ஆமென், அப்படிப்பட்டவர்கள் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ரெண்டுல எதை செலக்ட் பண்ணணும், எது தேவை, எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கிருபை உள்ளவர்களாய் மாறிவிடுவார்கள். தேவையில்லாததுல கைய வைக்க மாட்டாங்க. சாபத்துல கொண்டு போய் கைய வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. லிசன். அப்ப எதை செலக்ட் பண்றோம் கர்த்தர் பார்க்கிறார். ரெண்டையும் நமக்கு முன்பாக வைக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆனால் இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும், யார் மேல வந்து இறங்கும், இதை பற்றி ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆசீர்வாதத்தை சிலர் விரும்புவார்கள். இன்னைக்கு இருக்கிற சில பிரீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நீங்க விரும்புனீங்கன்னா, விரும்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துரும் அப்படின்னுவாங்க. அல்லேலூயா. விரும்புறதுக்கு ஒரு லாஜிக் வேணும். ஆமென். விரும்பணும். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறது தேவன். எல்லாரும் விரும்புறாங்க, ஆனா யாருடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறாரா? வேதம் சொல்லுது, நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீதிமான் கேட்டுக்கொள்வது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு விரும்பினா நமக்கு கிடைக்காது. அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்று சொன்னார். நம்ம படுத்துக்கிட்டு கனவே கண்டுகிட்டு இருந்தோம்னா நடக்குமா? வாழ்க்கை மாறுமா? அவர் கனவு காணுங்கள்னு எதை சொன்னாரு? படுத்து தூங்கி கனவு காண்றத சொல்லல. ஒரு மோட்டிவேஷனோட, கனவோட உழைக்கணும், போராடணும், கனவோட நம்ம பிரயாசப்படணும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம ஆட்கள் படுத்தே கனவு கண்டுகிட்டு இருக்கிறான், வெளியே வர மாட்டான், கேம் விளையாடுறான், மொபைலை பார்க்கறான், தூங்குறான், கனவு காண்றான், எந்திரிக்கிறான். எங்க இருந்து நடக்கும்? யாக்கோபு இப்படிதான் கனவு கண்டார். என்ன கனவு கண்டாரு? வானம் திறக்கப்பட்டது, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தூதர்கள் என்ன பண்றாங்க? ஏணியில ஏறுகிறவர்களாய் இறங்குகிறவர்களாய். ஹல்லேலூயா. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு, டைம் வேற இல்லை, பாடினா போயிட்டே இருக்கும், டைம் ஆயிடுச்சு. நான் என்ன இல்லை பாஸ்டர். ஓகே, அதனால நம்ம செய்திக்குள்ள போயிடுவோம். சரியா? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போயிடுவோம். லிசன். அவன் கனவு கண்டான், ஆனா அவன் கனவு நினைவாகல. ஏறக்குறைய 20 வருஷமா அவன் கனவு நினைவாக முடியாம. பிரதர், சகோதரி, நிறைய பேசுவீங்களே, சொல்லுங்க. ஆசீர்வாதம்னா என்ன? தங்கச்சி, ஆசீர்வாதம்னா என்ன? நடக்கிறோம். இன்னைக்கு எனக்கு டைம் முடிஞ்சிடும், அதனால நான் போறேன். அவர் நிறைய அடிக்கிட்டே போறேன். ஸோ நம்ம நிறைய என்ன நினைச்சிருக்கிறோம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மெட்டீரியல் பிளஸிங், ஒரு வீடு, ஒரு காரு, நல்ல மனைவி, பிள்ளைகள், கை நிறைய பணம், அக்கௌண்ட்ல நிறைய காசு, பணம், நல்ல வேலை, நல்ல சேலரி, இதுதான் பிளஸிங் நினைக்கிறாங்க. இந்த மெட்டீரியல் பிளஸிங் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்துல மெட்டீரியல்ஸும் உண்டு. தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். ஐஸ்வரியமும் அதுல உண்டு. ஆனால் ஆசீர்வாதம் என்பது இது மட்டும் இல்ல. இது கிடைக்கிறதுனால, இது இருக்கிறதுனால we are blessed அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது. நம்மளை விட அம்பானிக்கும் அதானிக்கும் இதெல்லாம் நிறைய இருக்கு. அல்லேலூயா. ஆனா ஆசீர்வாதம் என்பது இது இல்ல. நாம் தேவனோடு வாழ்வதும் தேவன் நம்ம கூட இருப்பதும் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம்.
அல்லேலூயா. என் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஏன்? தேவரீர் என்னோடு கூட. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதுதான் ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்மோடு இருப்பதுதான் ஆசீர்வாதம். இந்த சின்ன ஹால்ல சின்ன கூட்டமா இருந்தாலும் பெரிய தெய்வம் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார்ல, இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? ஆமென். சீக்கிரமா வாசிங்க. ஆதியாகம புஸ்தகத்திலே 49வது அதிகாரத்தில் 26வது வசனத்துல வாசிக்கும் போது, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் எல்லார் மேலும் ஆசீர்வாதம் வரவில்லை. படிங்க. தகப்பனுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. லிசன், நல்லா கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ நீதிமான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீதிமானுடைய சிரசிலே வந்து தங்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நீதிமானுடைய தலையில வந்து தங்குமா. அதான் இங்க எழுதப்பட்டிருக்கு, இந்த ஆசீர்வாதம் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் பெரிதாக இருந்து இது யார் மேலெல்லாம் வருமா? ஒன்னு யோசேப்பின் மேல வரும், இரண்டாவது சகோதரரில் யோசேப்பை போல யாருக்கு விசேஷமான தலை இருக்கோ, விசேஷித்த உச்சந்தலை இருக்கோ, அந்த விசேஷித்த உச்சந்தலையின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து தங்கும். அப்போ நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா உங்க தலையை நீங்க பாதுகாக்கணும். தலை சரியா இருக்கணும், மண்டை சரியா இருக்கணும். எங்க ஊரு பக்கம் சொல்லுவாங்க, மண்டைக்கு வழி இல்லாதன்னு வந்து தங்காது. எந்த தலை விசேஷமான உச்சந்தலையா இருக்கோ, ஆமென் சொல்லுங்க, எந்த தலை விசேஷமான உச்சந்தலையா இருக்கோ. இந்த கூட்டம் எதுக்கு தெரியுமா? இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்க தலையெல்லாம் விசேஷித்த உச்சந்தலையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க தலை விசேஷமான தலையாய் மாறும்போது நீங்க வாளா இருக்க மாட்டீங்க, தலையா இருப்பீங்க. நீங்க கீழே இருக்க மாட்டீங்க, மேல இருப்பீங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தலை மாறணும். எல்லாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே, என் தலையை மாற்றுங்கப்பா, என் தலையை மாற்றுங்க. என் தலை மாறணுமே, என் சிந்தை மாறணுமே, என் எண்ணங்கள் மாறணுமே, என் நோக்கம் மாறணுமே. அல்லேலூயா. விசேஷித்தவனுடைய உச்சம் தலை அப்படின்னா இதை எதற்கு ஒப்பிட்டு பேச விரும்புறேன் தெரியுமா? இந்த ஸ்பெஷல் ஹெட், இந்த விசேஷமான தலை என்பது ஆமென் குற்றப்படுத்தப்படாத அல்லது குற்ற உணர்வு இல்லாத, குற்ற சிந்தனை இல்லாத ஒரு தலை. குற்ற உணர்வு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? குற்ற உணர்வு, கில்ட்டி கான்ஷியஸ். குற்ற உணர்வு எப்போ வரும் தெரியுமா? குற்ற உணர்வு ஏன் வரும் தெரியுமா? யோசேப்புக்கு அந்த குற்ற உணர்வு இல்ல. அவன் தலை விசேஷித்த உச்சம் தலை.
அவனை கொண்டு போய் சிறையில போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? யோசேப்பு பொம்பளைங்க விஷயத்துல வீக்குப்பா. யோசேப்பு அந்த எஜமானுடைய பொண்டாட்டிக்கிட்டே கொஞ்சம் தப்பா நடக்க பார்த்துட்டான்பா. யோசேப்பு ஆமென் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுப்பா அப்படின்னு பல அபாண்டமான பழிகளை சுமத்தினாலும், அது நிமித்தம் சிறைச்சாலைக்குள்ள போனாலும் அவன் தலை விசேஷமான தலையா இருக்கு. இதை நினைச்சு அவன் ஒடுங்கி போய் ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, இது என் வாழ்க்கையில நடந்துருச்சு. ஆமென். கில்ட்டி கான்ஷியஸ் இல்ல. மறுபடியும் ராஜாவை பார்க்கிறதுக்கு கில்ட்டி கான்ஷியஸ் இல்ல. சிறைச்சாலையில கிடக்கிறான். ஒரு நாள் சிறைக்குள்ள வருகிறாங்க. யோசேப்பு யாரு? நான் தான். கிளம்பு ராஜாவை பார்க்கணுமா? கில்ட்டி கான்ஷியஸ் இல்ல. எதுக்கு கூப்பிட்டு இருக்கிறார் தெரியலையே. இப்படிதான் ஒரு நாள் கூப்பிட்டாங்க, ஜெயில தூக்கி போயிட்டு போட்டாங்க. இப்போ ராஜா கூப்பிடுறாரு. எதை விசாரிக்க, என்ன விசாரிக்க? பழைய போக்சோ காரியத்தெல்லாம் விசாரிக்க போறாரா? பழைய ஆமென் 420 காரியத்தெல்லாம் விசாரிக்க போறாரா தெரியலையே. அன்னைக்கு ஜெயில போட்டாங்க, இன்னைக்கு தலைகளே வெட்ட போறாரா தெரியலையே. எந்த கில்ட்டி கான்ஷியஸும் இல்ல. ஏன்னா அவன் சுத்தம் உள்ளவன். அவன் இருதயம் சுத்தமா இருக்கு, அவன் தலை சுத்தமா இருக்கு, அவன் ஆவி சுத்தமா இருக்கு. எந்த கில்ட்டி கான்ஷியஸும் இல்ல, எந்த குற்ற மனசாட்சியும் இல்ல. தைரியமா ராஜ சமூகத்துல போய் நின்னா, தைரியமா எந்த ராஜ சமூகத்துல அவன் நின்னானோ அந்த சமூகத்துல தான் அவனுக்கான உயர்வு ஆசீர்வாதம் கிடைத்தது. அவன் தரிசனம் நிறைவேறியது. இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரியம், எப்போ உன்னால கில்ட்டி கான்ஷியஸ் இல்லாம தெய்வ சமூகத்துல தைரியமா உன்னால வந்து நிக்க முடியுமோ, அப்போ உனக்கான உயர்வும் ஆசீர்வாதமும் காத்திருக்கிறது. அதுக்குதான் இயேசு தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுகிறோமோ, தேவனை துக்கப்படுத்துகிறோமோ, பாவம் செய்கிறோமோ, அங்கதான் கில்ட்டி கான்ஷியஸ் உண்டாகும். தைரியமா வர முடியாது, தைரியமா தேவ சமூகத்துல ஜெபிக்க முடியாது, தைரியமா தேவனை ஆராதிக்க முடியாது, தைரியமா தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை அவ புசித்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல தேவன் தவறின மனிதனை சந்திக்க அவர் தவறல. மனுஷன் பாவம் செஞ்சிட்டான். நேத்து வரைக்கும் வந்தேன், இனிமே இந்த மனிதனை நான் பார்க்க மாட்டேன், நான் அவன் கிட்ட போக மாட்டேன், அவன் கூட பேச மாட்டேன்னு கர்த்தர் விலகி போகல. கர்த்தர் எப்போதும் போல வந்தார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆனா பாவம் செய்த ஆதாமும் ஏவாளும் குற்ற மனசாட்சியில கில்ட்டி கான்ஷியஸ்ல ஒளிஞ்சு நின்னாங்க. நிறைய நேரம் உங்களால தேவ சமூகத்துக்கு வர முடியல, ஜெபிக்க முடியல, தைரியமா ஆராதிக்க முடியல. நான் ஜெபிச்சா கர்த்தர் கேட்பாரான்ற ஒரு கான்ஷியஸ் தான் இருக்கு. அல்லேலூயா. என் ஜெபம் பரலோகம் போகுமா? நான் ஜெபிச்சு ஏதாவது நடக்குமா? என்ன ஆண்டவர் நேசிக்கிறாரா? என் மேல அன்பா இருக்கிறாரா? எத்தனை நாள் உங்க வாழ்க்கையில இந்த எண்ணம் உண்டாயிருக்கு? கர்த்தர் என்ன கைவிட்டுட்டார் போல் இருக்கு, என்ன மறந்தாரு போல் இருக்கு நினைச்சிருக்கிறீங்களே. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் ஒரு நாளும் உன்னை மறக்கல. உன் குற்ற மனசாட்சி தான் உன்னை என்னை விட்டு பிரிச்சு வச்சிருக்கு, உன்னை விலக்கி வச்சிருக்கு. ஹல்லேலூயா. உச்சந்தலை. இன்னைக்கு இந்த தலையை சரி பண்ணணும், இன்னைக்கு இந்த தலை மாறணும், இந்த தலையில் இருக்கிற சிந்தைகள் மாறணும். ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்கிற ஒரு பிள்ளையை இச்சையா பார்த்து, ஒரு பொண்ணை இச்சையா பார்த்து, அவளோடு சிந்தையில பாவம் செய்வது போல யோசிச்சு விட்டு அதுல ஒரு இன்பத்தை அனுபவித்து வந்து இங்க வந்து உட்கார்ந்தா நம்ம தலை விசேஷித்த உச்சந்தலையா இருக்க. அல்லேலூயா. இப்படி கண்ட காரியத்தை யோசித்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை யோசிக்கக்கூடிய நபரா, சிந்திக்கக்கூடிய நபரா, சிந்தையில பாவம் செய்கிற நபரா இருப்போமானால் நம்முடைய தலை விசேஷித்த உச்சந்தலையா இருக்காது. இத பழைய ஏற்பாடு நமக்கு போதிக்கல, இயேசு வந்து சொல்லி தந்தார். எப்பா உன் மேல ஆசீர்வாதம் வரணுமா, உன் தலை மேல நான் ஆசீர்வாதத்தை வைக்கணுமா,
நீதிமானுடைய சிரசிலே ஆசீர்வாதங்கள் வந்து தங்கணுமா, அதுக்கு உன் சிரசு தலை மாறணும். அதுக்கு தான் அவர் சொல்லி கொடுக்கிறார். பூர்வத்திலே உங்களுக்கு உரைக்கப்பட்டது, ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், நான் தலை சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறேன், சிந்தை சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஸ்திரீயோடு, ஒரு ஸ்திரியை நீ இச்சையாய் பார்த்தாலே, இச்சையான பார்வை தலையில வந்தாலே நீ பாவம் செய்தவனாய் மாறிவிடுவாய். உன் சிந்தையில், உன் தலையில பரிசுத்தம் போயிடும், உன் தலையில பாவம் வந்துரும், உன் தலை விசேஷமான உச்சந்தலையா இருக்க முடியாதுபா. அதனால நான் சொல்றேன், ஒரு ஸ்திரியை இச்சையாய் பார்க்காத. அல்லேலூயா. தலைய காத்துக்கோ, சிந்தைய காத்துக்கோ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப இங்க இருக்கிற நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில தாழ்மையாய் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, நிறைய வாலிபர்களை பார்த்திருக்கிறேன். பரிசுத்தம் இல்லாததனால, நல்ல எண்ணங்களும் சிந்தைகளும் இல்லாததனால, தலை ஃபுல்லா அசுத்தமும் காம விகாரமும் இச்சையும் விபச்சாரமும் வேசித்தனமும் காதலும் காமமும் நிறைந்திருந்ததனால சாதிக்க வேண்டிய வயதுல அழிந்து போன நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்சலோம் அழகானவன். அப்சலோம் தாவீதுக்கு அடுத்தது ராஜாவாய் வரக்கூடிய அத்தனை தகுதியும் உள்ளவன். அப்சலோம் செலுத்தி தனக்காக ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டவன். ஆனா அவன் அடுத்த ஸ்தானத்துக்கு வர முடியல. ஏன் தெரியுமா? அவன் தலை சரியில்லை. அதனாலதான் தலையில இருக்கிற முடி கருவாலி மரத்துல மாட்டிக்கிட்டு, எந்த தலை சரியில்லையோ அந்த தலை தான் சிக்கிக்கிட்டு தொங்கிக்கிட்டு கிடந்தான். ஆமென் சொல்லுங்க. சரியில்லாத தலையை வச்சுக்கிட்டு அவன் எதுக்கு ஆசைப்பட்டான்? அபிஷேகத்துக்கு ஆசைப்பட்டான், ராஜரீக அபிஷேகத்துக்கு ஆசைப்பட்டான். தாவீதை ராஜாவாய் மாற்றினது எது? சவுல் கொண்டு வந்து அவன் தலையில ஊற்றின அந்த அபிஷேக தைலம். அதுக்கு இவன் சரியில்லாத தலையை வச்சுக்கிட்டு ஆசைப்பட்டான் பாருங்க. கர்த்தர் பார்த்தார், அந்த தலையவே சிக்க வைத்து தொங்க விட்டார். சரியில்லாத தலையை வச்சுக்கிட்டு நம்ம பெருசாலாம் எதிர்பார்க்க கூடாது, முடியாது. அதான் கில்ட்டி கான்ஷியஸ். நான் தகுதியா இதுக்கு? நான்லாம் எப்படி? முடியாது, வேண்டாம், ஒதுங்குவாங்க. இதான் கில்ட்டி கான்ஷியஸ். இந்த கான்ஷியஸ் ஏன் இருக்கு? தேவனுக்கு பிரியம் இல்லாதது, ரகசிய பாவங்களை செய்வதனால, அம்மா அப்பாவுக்கு தெரியாம, ஊழியர்களுக்கு தெரியாம, வேதத்துக்கு புறம்பான காரியங்கள். ஆமென், அல்லேலூயா. நான் பெங்களூர்ல நிறைய ஊழியம் செய்தவன். ஒரு முறை இங்க ஊழியம் ஒரு சபையில பேசி முடிச்சிட்டு சனிக்கிழமை ராத்திரி ஒரு தம்பி கார்ல அப்படியே கூட்டிட்டு போனார். அந்த தெரு ஃபுல்லா பயங்கர டிராபிக். எப்போ? சனிக்கிழமை ராத்திரி 10:30 மணிக்கு, இரவு 10:11 மணிக்கு பயங்கர டிராபிக். என்ன மக்களே இது, என்ன தம்பி அப்படின்றான். பாஸ்டர், இது எல்லாம் பப்பு பாஸ்டர், இதெல்லாம் டிஸ்கோத்து பாஸ்டர். அல்லேலூயா. அங்க பார்த்துக்கிட்டே போறேன், பசங்களும் பிள்ளைகளும் கை கோர்த்து போய்கொண்டே இருக்கிறாங்க. இந்த பழைய, எனக்கு எது ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? சின்ன பிள்ளையில என் வீட்டில் பழைய அந்த பழைய பதிப்பு ஒன்று இருந்துச்சு, மோட்ச பயணம் அப்படின்னு சொல்லி, மோட்ச பிரயாணம். அதுல கிறிஸ்டியான் போயிட்டே இருக்கும்போது ஒரு மாயாபுரி அப்படின்ற ஒரு இடம் வரும். அங்க நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை தொலைச்சி இழந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு மாயாபுரியாகத்தான் அதை பார்த்தேன் இரவெல்லாம். அதுல பார்த்துட்டு போறேன், ஒரு நகை போடாத பொண்ணும் போயிட்டு இருக்கு, பெந்தகோஸ்தே பொண்ணும் போயிட்டு இருக்கு. ஆமென். எங்கேயோ இருந்து அப்பா அம்மா வேலை செய்யறதுக்கும் படிக்கிறதுக்கும் இங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு டிஸ்கோத்து, பப்பு அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு படி மேல போய் லிவிங் டுகெதர். என்ன கெதர்? சத்தமா சொல்லுங்க, என்ன கெதர்? லிவிங் டுகெதர். கர்த்தர் வச்சிருக்கிறார் செப்பல் லெதர். ஆமென். லிவிங் டுகெதரா அவர் வச்சிருக்கிறார் லெதர்ல செப்பல். அடின்னு அடிக்கிறது.
அப்படியெல்லாம் யாராவது இருப்பீங்களானா, திட்டம் போட்டிருப்பீங்களானா, லிவிங் டுகெதர் வாழ்ந்துதான் பார்ப்போமே நடிச்சிருப்பீங்களானா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக ரெண்டையும் வச்சிருக்கிறார்ல, அதுல ஆசீர்வாதம் பக்கம் உங்க கை போக விடாது, சாபத்தின் பக்கம் நீங்கள் விழுந்து விடுவீர்கள். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார், உங்க தலை விசேஷித்த உச்சந்தலையாய். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோமா, உமக்கு பிரியமில்லாததை நான் யோசிக்க மாட்டான். பல வருடங்கள் என் தலையிலும் இப்படிப்பட்ட பரிசுத்தமான சிந்தை இல்லாமல் நான் போராடி இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு சீனியர் அண்ணன், சில அண்ணன்மார்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. என்ன தெரியுமா? பிரைஸ் காட். இப்படிப்பட்ட பாவத்தை சிந்தையில அப்படி யோசித்து பாவம் செய்யறதை விட, ஆமென், நம்ம சுயமாய் பாவம் செய்து நம்மை திருப்திப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இது என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கையா இது என்று நான் யோசித்தது உண்டு. நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் இதில் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மாஸ்டர்பேஷன், பிரைஸ் காட், சுய புணர்ச்சி, நல்ல பரிசுத்தம் இல்லாத தன்மைகள், சுயமாய் திருப்திப்படுத்திக் கொள்கிற தன்மைகள், ஆபாச படங்களை பார்த்து சுய இன்பம் காண்கிற பழக்கம். இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை என் வாழ்க்கையில எங்கேயுமே பேசினதில்லை. ஆனா கர்த்தர் இங்க பேசிக் கொண்டிருக்கிறார். ஆன்லைன்ல பார்க்கிற உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் சிந்தையில பல வருடங்கள் நானும் பாதிக்கப்பட்டவன் தான். ஆனா ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து கெஞ்சின. ஹல்லேலூயா. எனக்கு சொல்லி கொடுத்த அண்ணனுக்கு 56 வயசு ஆகுது. அவரும் அப்படிப்பட்ட ரகசிய பாவத்தில் இருக்கிறாரு. அப்ப நான் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை இப்படியா? இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? இதுவா உம்மை நம்பி வாழ்கிற வாழ்க்கை? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை விசேஷித்த உச்சன் தலை இதுதானா? இல்ல. வயசாயி 60 வயசு 70 வயசுல சரீரம் மாம்சம் செத்து போன பிற்பாடு என்னால ஒண்ணும் முடியாதுன்னு நான் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிற அனுபவம் பரிசுத்தம் அல்ல. என்னால பாவம் செய்ய முடியுன்ற நாட்கள்ல எந்த பாவத்தையும் என்னால செய்ய முடியுன்ற தெம்பும் பலனும் எனக்குள்ள இருக்கும்போது இந்த பாவத்தை நான் ஜெயித்தவன், வென்றவன், கர்த்தருடைய கிருபையினால் இந்த பாவத்தை நான் மேற்கொண்டவன் என்ற அந்த அதிகாரம் எனக்கு வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். சில நாட்கள்ல ஒரு பெருத்த அபிஷேகம், ஒரு பெரிய தேவ பிரசன்னம். அன்னைக்கு மாறுச்சு என் பார்வை, அன்னைக்கு மாறுச்சு என் தலை, அன்னைக்கு மாறுச்சு என் சிந்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யா தைரியமா சாட்சியா சொல்லுவேன். ஆமென். தேவனுடைய கிருபையை சார்ந்து சொல்லுவேன். இன்னைக்கு என் தலை விசேஷித்த உச்சந்தலையா. என்னால சொல்ல முடியும் தைரியமா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். தைரியமா இது கிருபையினால் நான் பெற்றுக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. இதை பெறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு வெறுத்தேன், அவ்வளவு கதர்னேன், அவ்வளவு போராடினேன். தம்பி, தங்கச்சி, தேவ பிள்ளைய, சகோதரா, சகோதரி, இந்த பாவத்துக்கு ஒரு வயசு காரணம் அல்ல. இன்னைக்கு பாருங்க, 60 வயசு கிழவன் போக்சோல பிடிபடுறான். 60 வயசு கிழவன் 3 வயசு பிள்ளைய, 5 வயசு பிள்ளைய இச்சையா பார்க்கறான், காமவிகாரத்தோடு பார்க்கறான், தொடுகிறான். போக்சோ காரணம் என்ன தெரியுமா? விசேஷித்த உச்சந்தலை இல்ல. வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. ஆகையால் கர்த்தர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பு, உன் தலை மாறணும், மனம் திரும்பு. உன் சிந்தை மாறணும், மனம் திரும்பு. உன்னுடைய பார்வை மாறணும், மனம் திரும்பு. உன்னுடைய எண்ணங்கள் மாறணும், மனம் திரும்பு. கதறு ஆண்டவரை பார்த்து. ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. கண்ணை மூடி கைகளை உயர்த்தி, உங்க கையை உயர்த்துங்க, கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் தலை மாறணும், என் சிந்தை மாற. முடிஞ்சா வலது கையை உங்க தலையில வச்சுக்கிடுங்க. உங்க வலது கையை உங்க தலையில வச்சுக்கிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் தலை மாறணும். என் தலை விசேஷித்த உச்சந்தலை, விசேஷித்த உச்சந்தலையாய், ஆசீர்வாதம் இறங்குகிற தலையாய். சொல்லுங்க, ஆசீர்வாதம் இறங்கி தங்குகிற தலையாய், ஆசீர்வதிக்கப்படுகிற தலையாய், விசேஷித்த உச்சந்தலையாய், யோசேப்பின் தலையாய். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். தாவீதுனுடைய பிள்ளை அந்த அப்சலோம் தலை
மாதிரி இல்ல. என் தலை யோசேப்பின் தலையா, பரிசுத்த சிந்தை உள்ள தலையாய், பரிசுத்த பார்வை உள்ள தலையாய் என் தலை பரிசுத்தத்தினால் நிரப்பப்படணுமே. கதறுங்க கதறுங்க, என் தலையில பரிசுத்தத்தை தாங்கப்பா, என் தலையில என் சிந்தையில பரிசுத்தத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா ஜீசஸ். நம்பர் 1, உங்க தலையில பரிசுத்தம் இருக்குமானால், உங்க தலை விசேஷமான உச்சன் தலையாக இருக்குமானால், அந்த தலையில நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து இறங்கும். ஆமென். சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. அந்த தலையில வந்து இறங்குற ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? 2 நாளாகமும் 31வது அதிகாரத்துல 10வது வசனத்தை படிக்கும்போது, 10வது வசனத்தை படிக்கும்போது படிங்க. இந்த காணிக்கையை நல்ல கவனிங்க. இந்த விசேஷித்த உச்சன் தலையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கும் தெரியுமா? அங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததனால் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு குறைவாக இல்லை. இந்த திரட்சியான படிங்க, இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. ஆமென். உங்க தலை விசேஷமான உச்சன் தலையா இருக்குமானா, கவனிக்கிறீங்களா? சிந்தை மாறுமானா, எண்ணமும் பார்வையும் மாறுமானா, தைரியமா கில்ட்டி கான்ஷியஸ் இல்லாம தெய்வ சமூகத்துல வந்து நின்று தேவனை துதிச்சு ஜெபிச்சு ஆராதிக்க முடியுமானா, அப்போ உங்க மேல கர்த்தர் வைக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா, தேவனுடைய திரட்சியினால் உங்க அம்பாரம் நிறையும். அது பற்றாக்குறையா இருக்காது. நீங்க எப்பவும் மீதி எடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. பத்தும் பத்தாம சிலருக்கெல்லாம் மாசம் 50,000 சம்பளம் வாங்கினாலும் பத்தல. சிலருக்கெல்லாம் மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் பத்தல. சிலருக்கெல்லாம் புருஷன் மனைவி வேலை செய்து 2 சம்பளம் இன்கம் வந்தாலும் பத்தல. சில வீட்டுல புருஷன் மனைவி இன்கம், 2 பிள்ளைகள் வளர்ந்து படிச்சு அவங்களும் வேலைக்கு சேர்ந்து இன்கம், 4 இன்கம் வந்தாலும் பத்தல. எப்ப பார்த்தாலும் பத்தல 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 பத்தல. ஆனா தேவன் 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்தார். என்ன பண்ணாரு? இயேசு ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த போது அது 12 கூட மீதி. ஆமென். மீறுகிற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பற்றாக்குறை இருக்க கூடாது. நீங்க மீதி எடுக்கணும் அப்படின்னா நீங்க தலை மாறணும். தலை விசேஷமான உச்சன் தலையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. 2வது என்னாகம 24 இருக்கிறது என்று சொன்னால் பராக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். என்ன எழுதப்பட்டிருக்கு? ஆசீர்வாதம்னா என்ன? சத்தமா சொல்லுங்க. கரா பராக் பானிம் யா ஆஷ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கரா சாரி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வாதம் அப்படின்னா பராக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா சங்கீதத்துல இன்னொரு வசனம் உண்டு. 106வது சங்கீதத்தை எடுங்க. 106வது சங்கீதத்தை 106வது சங்கீதத்துல 24வது வசனத்தை படிங்க. இல்ல 95:6 படிங்க. சாரி 95:6 படிங்க சத்தமா. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து
முழங்கால் படியிட கடவோம். மறுபடியும் படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 24:1 சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிரைஸ் காட். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யா பராக் எத் இஸ்ரேல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு எபிரேயத்தில். இதில் ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு பேரு பராக். சொல்லுங்க, என்ன பேரு? சங்கீதம் 95:6 படித்தோம். அது என்ன படித்தோம்? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து. இதை பணிந்து குனிந்து அதை மட்டும் சொல்கிறேன். யா பராக் எத் சாரி யா பராக் பானிம் யா ஆஷ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நல்ல கவனிங்க, இங்கேயும் பராக் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. என்ன வருது? பராக். இந்த பராக்குன்னா என்ன அர்த்தம் சொன்ன தமிழில்? ஆசீர்வாதம். ஆமீன். புரிஞ்சிருச்சா? எபிரேயத்தில் என்னது? சத்தமாக சொல்லுங்க. தமிழில் என்னது? என்னாகமம் 24:1 ஆசீர்வாதம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதனால அங்கே பராக்குன்னு வந்திருக்கு. ஆனால் 95:6 ஆசீர்வாதன்ற வார்த்தையே இல்லை. ஆனால் அங்கேயும் பராக்குன்னு எபிரேயத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த பராக்குன்றது எந்த வார்த்தைக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். அந்த முழங்கால் இருக்கு பாருங்க, அந்த முழங்கால் என்ற வார்த்தைக்குத்தான் எபிரேயத்தில் பராக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ என்னாகமத்தில் பராக்குன்னா என்னது? தமிழில் ஆசீர்வாதம். சங்கீதம் 95 பராக்குன்னா என்னது? தமிழில் முழங்கால். அப்ப இந்த 2 தமிழ் வார்த்தைக்கும் எபிரேயத்தில் ஒரே வார்த்தை தான், பராக். அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு எபிரேய வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் அப்படின்னா, இந்த 2 வார்த்தையும் 2 வெவ்வேறான வார்த்தை அல்ல. தேவனுடைய பார்வையில் இது எப்படி தெரியுமா? ஆசீர்வாதமும் முழங்காலும் ஒரே நேர்கோட்டிலே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து செல்லக்கூடியதாயிருக்கிறது. அதனால தான் இந்த 2 வார்த்தைக்கும் எபிரேயத்தில் பராக் என்றே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுல என்ன விளங்கிக் கொள்றோம்? இதுல நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, லிசன், எங்க ஆசீர்வாதம் தேவையோ அங்கே முழங்கால் இருக்கணும். எங்க முழங்கால் இருக்கோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். எங்க முழங்கால் இருக்கோ அங்க என்ன இருக்கும்? நிச்சயமாக ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்களேன், வேதத்தில் வாசிக்கும் போது யாக்கோபு யோசேப்பின் பிள்ளைய ஆசீர்வதிப்பதற்காக அவன் நினைக்கிறான். அப்போ அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்னால எங்க இருந்துச்சு தெரியுமா? 48:12 படிங்க. ஆதியாகமம் 48:12. சத்தமா, ஆதியாகமம் 48:12. அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி. அடுத்த வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இப்போதான் யோசேப்பு யாக்கோபு தன் கரங்களை நீட்டி யோசேப்பின் பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதத்திற்கு முன்னால அந்த பிள்ளைகள் எங்க இருந்துச்சா? சத்தமா சொல்லுங்க, எங்க இருந்துச்சு? சத்தமா எங்க இருந்துச்சு? பிள்ளைகள் எங்க இருந்துச்சு? டியூஷன்லையா? பிள்ளைகள் எங்க இருந்துச்சு? ஸ்பெஷல் கிளாஸ்ல இருக்கு பாஸ்டர். பிள்ளைகள் எங்க இருந்துச்சு? பாஸ்டர் அது வெளியில படிக்கிறதுக்காக இருக்கு பாஸ்டர். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஆசீர்வாதம் வரணும்னா உங்க பிள்ளைகளை தெய்வ சமூகத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் முழங்கால்களுக்கு நடுவே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். உங்க பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் உட்கார வச்சு பழக்கணும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை வேதத்தை தியானிக்க பழக்கணும்.
உங்க பிள்ளைகளை ஜெபிக்க பழக்கணும். உங்க பிள்ளைகளை முழங்கால்களுக்கு நடுவே இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளைகள் முழங்காலுக்கு நடுவே இருந்த பிள்ளைகளை பின்னிட பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவன் தகப்பனுக்கு நேராய் கொண்டு வந்து நிறுத்துகிறான். பாத்தீங்களா? அப்போ எங்க ஆசீர்வாதம் தேவையோ அங்கு ஜெபம் தேவை, முழங்கால் தேவை. முழங்கால் என்றால் ஜெபத்துக்கு அடையாளம். ஜெபிக்காதவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வெளிப்படாது. ஆமென். ஆன்லைன் ஜெபம்லாம் இருக்கா உங்களுக்கு? ஆன்லைன் ஜெபம்லாம் இருக்கா? இல்லையா? சர்ச்சிலேயே இருக்கா? சிலர்லாம் ஆன்லைன் ஜெபம் உண்டு. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இது ஆன்லைன் ஜெபத்தை குரூப்ல ஆன் பண்ணி வச்சுட்டு இதை வாய்ஸையும் பிரேக் பண்ணிட்டு அது ஜெபம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும், அது வீட்டை ஒரு பக்கம் கூட்டிக்கிட்டு இருக்கும். ஜெபம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும், அது துணியை ஒரு பக்கம் துவைச்சிக்கிட்டு இருக்கும். எங்களுக்கு ஆன்லைன் ஜெபம்லாம் உண்டு. காலையில் 4:30 மணி to 5:30 ஜெபம். விசுவாசிகள்லாம் கூடுவாங்க. நைட்டு 9:30 10:30 நைட்டில் சில கூத்துலாம் நடக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா புல்லட்லாம் ஓட்டுவாங்க ஆன்லைன் ஜெபத்தில். கர் முர்ன்ட்டு என்னன்னா எல்லாம் ஆன்லைன் ஜெபத்தை ஆன் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு கொரட்டை விட்டு தூங்குறது. அல்லேலூயா, பிரைஸ் காட். யோசித்து பாருங்க. அப்போ எப்படியோ ஒரு எவ்வளோ பலவீனமா இருந்தாலும் அதை எழும்பி அதை ஆன் பண்ணி ஒரு 10 தோத்திரமாவது பண்ணிட்டு டயர்ட்ல தூங்கினா கூட பரலோகம் அதை பார்க்கும். என் பிள்ளை வந்தான்ல. ஆமென் சொல்லுங்க. வந்தான்ல, அது படையில் இருக்கிறான்ல. யுத்தத்துக்கு வராட்டினாலும் விடாய்த்து போனாலும் படையில் டீம்ல இருக்கிறான்ல. அதனால வந்தவனுக்கும் கொடு, வராதவனுக்கும் கொடு. தாவீது சொன்னான்ல. அல்லேலூயா. டீம்ல இருந்துட்டீங்கன்னா போதும், ஜெபிக்கிற இடத்துல இருந்துட்டீங்கன்னா போதும். உங்க இருதயம் ஜெபிக்க ஆமென் ஜெப வேகத்தினால, ஜெப தாகத்தினால, ஜெப வாஞ்சையினால நிரப்பப்பட்டா போதும். ஜெபிக்கிறவனை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். ஜெபிக்கிறவனை தலகுனிய விட மாட்டார். ஜெபிக்கிற நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறவனுக்கு ஒரு பங்கு உண்டு. ஜெபிக்கிறவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஜெபத்தை அற்பமா நினைக்காதீங்க. ஜெபத்தை உதாசீனம் பண்ணாதீங்க. தெய்வ சமூகத்தில் உபவாச ஜெபம், இரவு ஜெபம், விழிப்புறவு ஜெபம், ஆமென், என்ன ஜெபம்னாலும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஜெபிக்க வேண்டாம். நீங்க முழங்கால நின்னா போதும், ஆசீர்வாதம் தானா வரும். முழங்கால நிக்கிறவனுக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது வேதாகமத்தில் வாசிக்கும் போது உபாகம புஸ்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. 28:19 படிங்க. 28:6 படிங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நல்ல கவனிங்க. நிறைய பேர் வண்டிக்கு பின்னாடி எழுதி போட்டிருப்பீங்க, காருக்கு பின்னாலெல்லாம். அப்படிதானே? நானும் இதை காருக்கு பின்னால் படித்தப்பதான் இது எனக்கு பிரேக் ஆச்சு. சென்னையில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னால் ஒரு கார் போயிட்டு இருக்கு. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும். அப்போ தான் யோசித்தேன், ஏதோ சம்திங் இருக்கு இதில் ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவர் சொல்லி தந்தார். 121வது சங்கீதத்தில் 8வது வசனம் வாசிங்க. கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு படிங்க 121 கடைசி 8. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றேக்கும். நல்ல கவனிங்க. தேவன் ஒரு மனிதனை பாதுகாக்கிற விஷயத்துல எப்படி சொல்றார் தெரியுமா? கொஞ்சம் கிராமர் எங்க கவனிக்கணும். கர்த்தர் ஒரு மனிதனை காப்பாற்றுகிற விஷயத்துல
உன் போக்கையும் வரத்தையும் காப்பார். சொல்லுங்க எப்படி? போகும்போது, நல்லா சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? போகும்போது வரும்போது. சத்தமா, அதான் புரியும். சத்தமா நான் காமிக்க, கையை காமிச்சு சொல்லுங்க. போகும்போது. இந்தி யாராவது இருக்கீங்களா? தெலுங்கு இருக்கீங்களா? தெலுங்கு போறதுன்னா என்னது? పోయిండప్పుడు వచ్చిండప్పుడు. సత్తమా சொல்லுங்க. పోయిండప్పుడు వచ్చిండప్పుడు. போகும்போது காப்பாத்துற விஷயம். எனக்கு பிள்ளையா பிறந்துட்ட உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. போய் தொலைன்னு காப்பாத்துற விஷயத்துல போகும்போது. ஆனா ஆசீர்வதிக்கிற விஷயத்துல உபாகமத்துல என்ன சொல்லி இருக்கு? இப்ப எப்படி சொல்? ஆசீர்வதிப்பாரா? உபாகமம் 28:6. புரியுதா? புரிஞ்சவங்க சொல்லுங்க. புரிஞ்சவங்க சொல்லுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. காப்பாத்துற விஷயத்துல நம்ம சொன்னோம் போகும்போது போயிடప్పుడు. ஏன் இங்க மாத்தி சொல்லி இருக்கு? இதையும் சொல்லி இருக்கலாம். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொல்லலாம்ல. ஆனா வசனத்துல ஒண்ணு இருக்குன்னா அங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். வசனத்தை சும்மா ஒண்ணு மாத்தி எழுதல. ஆசீர்வதிக்கிற விஷயத்துல நீ போகும்போது, அப்படியே தூங்கி எந்திரிச்சு வேலையை பார்த்து போகும்போது, கம்பெனியை தேடி போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது ஆசீர்வாதமா இருப்ப, அங்க இருந்து வரும்போதும் ஆசீர்வாதமா இருப்ப. அப்படிலாம் இல்ல. ஆசீர்வதிக்கிற விஷயத்துல என்ன சொல்றாரு? எப்பா நீ என்னதான் பிஸியா இருந்தாலும், என்னதான் நீ என்கேஜ்டா இருந்தாலும், நீ போகும்போது வேலையை தேடி, உலகத்தை தேடி, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ போகும்போது நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல நீ வரும்போது, நீ என்ன தேடி வரும்போது, என் சமூகத்தை தேடி வரும்போது, என் ஆலயத்தை தேடி வரும்போது, ஆராதனையை தேடி முதல்ல வரும்போது, இங்க உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்க வந்துட்டு எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்ன தேடி, அதுக்கப்புறம் நீ இங்கிருந்து எங்க போனாலும் நீ ஆசீர்வாதமா இருப்ப. புரிஞ்சுச்சா? இங்க வராம எங்க போனாலும் விளங்காது. சிதம்பரத்தில் ஒரு ஆளு பாஸ்டர்கிட்ட சொல்றது கூட நேரம் இல்லை. போயிட்டே இருக்கும்போது ஏர்போர்ட்டுக்குள்ள நுழையும் போது போன், பாஸ்டர் எங்க இருக்கிறீங்க? நான் இருக்கேன். என்னடா பாஸ்டர்? நான் மலேசியா போறேன் பாஸ்டர். அப்படியா? என்னவா போற பாஸ்டர்? நான் சூப்பர்வைசர் வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. டைம் சொல்லவே இல்லை. டைம் இல்லை பாஸ்டர், ரொம்ப பிஸி பாஸ்டர். அதான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஜோம் பண்ணிக்குங்க பாஸ்டர். போயாச்சால் 6 மாசம் கழிச்சு கள்ள ஃபோன் வருது, திருட்டு ஃபோன். என்னடா பாஸ்டர் நல்லா ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். ஏண்டா? சூப்பர்வைசர் கொண்டு வந்தாங்க பாஸ்டர். செடிகளுக்கு எல்லாம் முடி வெட்ட விட்டுட்டாங்க பாஸ்டர். தோட்ட வேலைக்கு விட்டுட்டாங்க பாஸ்டர். ஒரு ஆளு போச்சு துபாய்க்கு, மேனேஜர் வேலை. அதுவும் 1 வருஷம் கழிச்சு கள்ள போன் பண்ணுது. பாஸ்போர்ட் எல்லாம் பிடிக்க வச்சுட்டாங்க பாஸ்டர். ஏன்டா என்னடா வேலை? மேனேஜர்னு சொல்லி கூப்பிட்டாங்க பாஸ்டர். இப்ப என்ன பண்ற? ஒட்டகத்துக்கு குளிப்பாட்டி தலை சீவி பவுடர் போட்டு விட்டுட்டு இருக்கிற பாஸ்டர். ஏன் இங்க வர்றதுக்கு டைம் இல்ல, நேரா போறது. வேலைக்கு முக்கியத்துவம், உலகத்துக்கு முக்கியத்துவம், காசுக்கும் பணத்துக்கு முக்கியத்துவம், தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க நேரம் இல்லாத ஆட்கள். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். நீ கர்த்தரை கனம் பண்ணினால், அவரை தேடினால், அவர் உனக்கு தென்படுவார். ஆமென். அவரை தேடினால், அதான் ஆசீர்வதிக்கிற விஷயத்துல கர்த்தர் சொல்றார், போக்கிலும் வரத்திலும் அல்ல, முதல்ல நீ வரும்போது, வருகையில் ஆசீர்வாதமா இருப்ப. அப்புறம் இங்க இருந்து எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டு போகும்போது சாதாரண வேலைக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா நீ இங்க வந்துட்டு போனில்ல, ஆண்டவரை தேடிட்டு போனில்ல, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு போனில்ல, அங்க உன்னை முக்கியமான ஆளா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கிடைச்ச வேலை என்னமோ சாதாரண வேலை தான்.
அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். இந்த மானிட்டர் எங்க இருக்கா? கோடி கோடி நன்றி உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலோ ஈடாகுமோ? சொல்லுங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கது ஈடாகுமோ? கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். பிரைஸ் காட். வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம். மல்கியா 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 10வது வசனத்தை படி. ஆகாரம் உண்டாயிருப்பதற்கு அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று பாருங்கள் என்று. அல்லேலூயா. உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ? அப்போ ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக அவனுடைய இருதயத்தில் ஒரு எண்ணத்தை போடுகிறார். என்ன எண்ணம்? கர்த்தருக்கு கொடுக்கணுன்ற எண்ணம். ஆமென். முதல் தலைமுறை மனிதர்கள் காயின் ஆபேல் ஆண்டவரை ஆராதிக்க வந்தார்கள். யாரு சொல்லி தந்தா அவர்களுக்கு? எந்த பாஸ்டர் காணிக்க கொண்டு வான்னு சொன்னாங்களாங்க? இன்னைக்கு யூடியூப்ல பாஸ்டர் கேட்குறாங்க, பாஸ்டர் காணிக்கை கேட்குறாங்கன்னு இந்த காணிக்கையை பற்றி அவதூறு பரப்புகிற ஒரு பெருங்கூட்டம் பெருகிவிட்டது. பண ஆசைக்காரர்கள் இன்றைக்கு இதை பிடித்து வைத்துக்கொண்டு ஆமென் கொடுப்பதற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. கொடுங்கள், கொடுக்காமல் போங்கள், அது உங்கள் இஷ்டம். ஆனால் ஆதி மனிதன் காயினுக்கும் ஆபேலுக்கும் காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று எந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினார்? எந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினார்? எந்த போதகர் சொல்லி கொடுத்தார்? யாரும் சொல்லல, ஆண்டவரும் கேட்கல. ஆனா அவங்க மனசாட்சி சொல்லுச்சு, தேவனுக்கு கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுத்து பெற்றுக்கொள்ளணும். ஒரு தேவை இருக்கிற மனுஷன் நீ போய் ஒரு மீனை பிடினாரு. ஆமென். என்ன பிடினாரு? சத்தமா சொல்லுங்க. மீனை அது வாயில பாரு. எத்தனை பணம் இருக்கும்? 10 காசு. 10 காசா 5 காசா? கரெக்டா சொல்லுங்க. 5ஆ 10ஆ? 5 பைசாவா 10 பைசாவா? 5 தாளந்தா 10 தாளந்தா? இன்னும் கொஞ்சம் குழப்பணும்னா இவங்க வாணியம்பாடிக்கே போயிடும். 10 காசா? ஆமென். விட்டா தேவையெல்லாம் 5 லட்சம் ரூபான்ருவாங்க போல் இருக்கு. மீன் வாயில எவ்வளவு தேவை இருக்கோ அது சொல்லிடுவாங்க போல் இருக்கு. கவனிங்க. மீன் வாயை திறந்து பாரு, அதுல என்ன இருக்கும்? எத்தனை? 1 2? பயங்கர ஆட்களா இருக்கீங்க நீங்க. இப்ப எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, 1 2. அப்போ மீன் பிடிக்க சொல்றாரு. அந்த மீன் பிடிக்கணும்னா முதல்ல என்ன போடணும்? தூண்டி போடணும். தூண்டில என்ன போடணும்? புழி எற போடணும். தூண்டில மாதிரிதான். அப்ப ஆண்டவர் போட்டு அவர் வாங்கிட்டு கொடுக்கிறவரா? இல்ல. அந்த சின்ன மீனை போடுறீல்ல, அதை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நான் உழைக்கிறதுக்கு உனக்கு பலனை நான் தான் கொடுத்தேன். ஆமென். காயினுக்கு சொல்லி கொடுத்துருப்பார். பாரு எவ்வளோ விளைஞ்சிருக்கு பத்தியா? யார் விளைய வச்சா? நீ விதைச்சாலும் நான் தான் விளைய வச்சேன்.
அதில் அவனுக்கு ஒரு நன்றி இருதயம். ஆண்டவர் விளைய வச்சார்ல, அதில் ஆண்டவருக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவோம்? பிரைஸ் காட். ஆண்டவர் இவ்வளோத்தையும் குட்டி போட்டு பெருக பண்ணார்ல, அதில் ஒரு தலையீற்றை கொண்டு போய் ஆண்டவருக்கு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவோம்? அப்போ இந்த 2 பேரும் நன்றி உள்ள இருதயத்தோடு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் மேல அன்போடு கொடுக்கிறதுக்கு தூக்கிட்டு வராங்க ஆராதிக்க. அல்லேலூயா. எந்த பாஸ்டரும் கொடுங்கன்னு சொல்லலை. கர்த்தரும் என்கிட்ட பலி சொல்லித்து பலியை கொண்டு வந்து காணிக்கை கொண்டு வந்து வச்சு ஆராதின்னு சொல்லி கொடுக்கல. முதல் மனிதன் அவன் மனசாட்சி சொன்னது, கர்த்தர் எனக்கு நிறைய தந்திருக்கிறார், கர்த்தர் தான் எல்லாம் தந்தார். உழைக்க பலன் தந்தது கர்த்தர், ஞானம் தந்தது கர்த்தர், வேலை கொடுத்தது கர்த்தர், விளைச்சலை கொடுத்தது கர்த்தர், மந்தையை பெருக பண்ணினது கர்த்தர். ஆகையால் இந்த கர்த்தரை நான் நேசிக்கிறேன், இவருக்கு நன்றியாயிருக்கிறேன் அப்படின்னு ஆராதனையில கொண்டு வந்து கொடுத்து ஆராதிக்கிறதை அவர்கள் அங்கே கற்றுக்கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க கொண்டு வந்து ஆலயத்துல கொடுக்கும் போது அதை பரலோகம் எப்படி பார்க்குது தெரியுமா? பணமா பார்க்கல, பொருளா பார்க்கல. அதனாலதான் இயேசு 2 வெள்ளிக்காசு போட்ட விதவைய, இன்னைக்கு சில பக்கிகள்லாம் யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கு, மனசாட்சி இல்லாதவங்க, வறுமையில் இருக்கிறவங்கள்ட்ட கூட புடுங்கி தின்றாங்க. அப்படி பார்த்தா இயேசு தான் முதல் மனசாட்சி இல்லாத நபராக இருந்திருக்கணும். ஏன்னா தன் ஜீவனத்துக்கு உண்டான 2 காசை அந்த காணிக்கை பெட்டிக்குள்ள போட்டா பக்கத்துல யாரு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தார்? சத்தமா சொல்லுங்க, யாரு காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல யாரு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தது? இப்ப இயேசு மனசாட்சி இருந்தா அவர் என்ன பண்ணி இருந்திருக்கணும்? டக்குன்னு போய் கையை பிடிச்சி, அம்மா நீயே எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் அறிந்தவர் நான், நீ ஜீவனத்துக்காக வச்சிருக்கிற 2 காசு இதை இந்த உண்டி பெட்டியில போட்டுட்டு இந்த ஆசாரிங்க வயிறு ஒழுக்க தின்னு புட்டு இவங்க அப்படி வாழ்றதுக்கு நீ எதுக்குமா போடணும்? நீ கொண்டு போமா, நான் உன்னை அங்கீகரிச்சுட்டேன், கொண்டு போமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல. அதை போட விட்டார். அதை ஆசாரியன் சாப்பிட்றானோ, உண்மை உள்ளவன் சாப்பிட்றானோ, இயேசுவை சிலுவையில் அறைந்த ஆசாரியன் தான் அதை சாப்பிட்டுருப்பான். அதெல்லாம் அவர் கணக்கு பார்க்கல, போட விட்டாரு. நீ கொடுக்கிறது நல்லவனுக்கா கெட்டவனுக்கா, நல்ல பாஸ்டருக்கா கள்ள பாஸ்டருக்கா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், எனக்கு ஒரு அன்பு இருக்கு தேவன் மேல, தேவனிடத்துல ஒரு நன்றி இருக்கு, அதனால நான் போடுறேன். ஆண்டவரும் போட விடுகிறார். ஏன் போட விட்டார் தெரியுமா? 2 விதவை, ஆண்டவர் இந்த 2 காசை போட விட்டவரு. அந்த விதவை அதுக்கப்புறம் சும்மா விட்டுருப்பாரு நினைக்கிறீங்களா? சாரிபாத் ஊர் விதவையினுடைய பானை எப்படி மாறி இருந்ததோ அதே போல இந்த 2 காசு போட்ட விதவையினுடைய வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை கர்த்தர் நிரப்பி இருப்பார், அற்புதம் செய்திருப்பார், வாழ வைத்திருப்பார். அல்லேலூயா. உனக்கு தேவன் ஆசீர்வாதத்தின் பலகணிகளை திறக்கிறதுக்கு இதுதான் கீ. எதுக்கு? 2 காசை போடுறது தான் இருக்கிறது. கொடுக்கிறதுன்ற கீயை போட்டீங்கன்னா பலகணிகளை உங்களுக்கு திறக்க. அதான் சேலஞ்ச் பண்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். லஞ்சம் வாங்கிட்டு ஆசீர்வதிக்கல, கொடுக்கிறத மறுபடியும் சொல்றேன். ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா, நீங்க அவர் மேல் வைத்திருக்கிற அன்பாக, நன்றி இருதயமாக பார்க்கிறார். அந்த அன்பு தன்னை நேசிக்கிறவர்களுக்காக அவர் பலகணிகளை திறக்கிறார். அன்பு வந்தா, ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளை மேல அன்பு வந்தா உடனே என்னதான் பண்றான்? இந்த வேலண்டைன் டேக்குன்னே ஒரு டேரி மில்க் சாக்லேட் பேக்க போடுறான். ஹார்ட் 375 ரூபாய் 400 ரூபாய் தெரியல, பெரிய இதா இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு ஹார்ட் இருக்கும். அதை வாங்கிட்டு போய் கொடுக்கறான். ஃப்ளவரை கொடுக்கறான், ஏதோ ஒன்ன கொடுக்கறான். ஆமென் சொல்லுங்களேன். அன்பு தானே? அன்பு வந்தா கொடுக்க தூண்டுது. அன்பு வந்தா, அதனாலதான் நம்ம மேல ஆண்டவருக்கு அன்பு வந்ததுனால பிதா குமாரனை கொடுத்தார், குமாரன் உயிரையே கொடுத்தார்.
அதனாலதான் நமக்கு ஆண்டவர் மேல அன்பு வரும்போது இப்படி தசம பாகத்தை காணிக்கைய ஆண்டவருக்கு கொண்டு போய் கொடுக்கிறோம். கொடுக்கிறது அன்பு கூறுவது, அன்பு கூறுவது. இப்படி கொடுத்து நேசிக்கிறவர்களை, அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார், அவர்களை ஆசீர்வதிப்பார். அவன்தான் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலை. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். சாபத்தை தவிர்த்துட்டு ஆசீர்வாதத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு 4 காரியம். நம்பர் 1, தலை சுத்தமாகணும். சத்தமா சொல்லுங்க, தலை. நம்பர் 1. 2வது சொல்லுங்க, பராக். ஜெபிக்கணும், முழங்கால நிக்கணும், ஜெபத்தை கூட்டணும். அல்லேலூயா. 3வது, போகையில் இல்ல ஆசீர்வாதம், வந்துட்டு போகும்போது தான் வர வேண்டிய இடத்துக்கு வரணும். எருசலேமுக்கு போவோம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்ற போது பிரைஸ் காட் சொல்றார், ராஜா சொல்றான் பாருங்க, மகிழ்ச்சியா இருந்தேன், கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருப்பதை நாடுவேன். ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயத்திற்கு வருவது, ஆராதனையை தேடி வருவது. 4வது, ஆமென், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு 4வது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கொடுக்கிறது. அல்லேலூயா. கொடுக்கிறவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். எனக்கு தெரியும், சிலர்லாம் ஏழ்மையிலையும் கொடுத்தவங்கலாம் எனக்கு தெரியும். அவங்களெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு தலை நிமிர பண்ணி இருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். கையேந்துகிறவர்களாய் அல்ல, அள்ளி கொடுக்கிறவர்களா, விதைக்கிறவர்களா கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். காரணம், இல்லாமையில் ஆண்டவரை நேசித்தவங்க, நன்றியா இருந்தவங்க. கண்களை மூடுவோமா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலோ என் வாழ்நாள் ஈடாகுமோ? நல்ல கையை தட்டி, கோடி கோடி நன்றி உமக்கது ஈடா. நல்ல உரத்த சத்தமா கை தட்டுங்க பாப்போம். கோடி கோடி நன்றி சொன்னாலோ, ஆமென், உமக்கது. கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலோ என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலோ என் வாழ்நாள் ஈடாகும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நல்ல உரத்த சத்தமா தேவனை துதிங்க பாப்போம். ஆமென். நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். நம்முடைய தலை மாறட்டும், எண்ணம் மாறட்டும், சிந்தை மாறட்டும். சகோதரனுடைய விசேஷித்த உச்சன் தலையாய், பரிசுத்தமானவர்களாய், பரிசுத்தமான தலையாய், பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாய் மாற்றப்படுவோமாக. ஷகதடபல கரபல ரகதடகதடகதட ரகரப ஹந்தனா ரகதடபல துரபல. இயேசுவின் நாமத்தில் தலைகள் மாறுவதாக, விடுதலை உண்டாவதாக, தீய எண்ணங்கள் மாறுவதாக, பரிசுத்தம் இல்லாத சிந்தைகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படுவதாக. ஷகதடபல. தேவனை தேடுகிற இருதயம், ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப மேகம் சூழட்டும். ஜெப மேகம் உண்டாகட்டும், ஜெப ஆவி உண்டாகட்டும், ஜெப வல்லமை வெளிப்படட்டும், ஜெப வல்லமை வெளிப்படட்டும்.